பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 5 ஜூன் 2025 வியாழக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் நெரிசல் 11 பேர் உயிரிழப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்சிபியோட வெற்றி கொண்டாட்டத்தை கொண்டாட போகும்போது இந்த மாதிரி நடந்திருக்கு. இதில் மெயினான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இறந்த எல்லாருமே 40 வயசுக்கு கீழேங்க. அதில் 20 வயசுலேருந்து 30 வயசு வரையும் இருக்கிறவங்க மட்டுமே 6 பேர் இறந்துருக்காங்க இந்த கூட்ட நெரிசலில். அதாவது மொத்தமே 38,000 சீட்டுகள் தான் இருந்திருக்கு. ஆனால் அந்த சின்னசாமி ஸ்டேடியத்தில். ஆனால் வந்தவங்களோட எண்ணிக்கை ஒரு 2 லட்சத்துக்கு மேலே வந்திருக்காங்க. அதனால் இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டிருக்கு. சரி, ரைட், ஓகே. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துடலாம். இந்த இது பாருங்கள், 2 கட்டங்களாக சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2011 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெற்றுச்சு. இப்போ நடைபெற போகிற மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 நடைபெற போது. அது 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இதான் இதில் மெயினான இன்ஃபர்மேஷன். 2027 பார்த்தீங்க அப்படின்னா 2 கட்டமாக இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்க போகுது. அது போக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பனிப்பிரதேசங்கள் இருக்குல்ல, பனிப்பிரதேசங்கள் சொல்லும்போது நம்மளுக்கு லடாக்கு, அது போக ஹிமாச்சல் பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2026 அக்டோபர் 1 கணக்கெடுப்பு தொடங்கப்படும். மிச்ச பகுதிகளில் 2027 தொடங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒன்றிய அரசு சார்பாக அறிவிச்சிருக்காங்க. இந்த பனிப்பிரதேசங்களில் சாரிங்க, அதாவது நடைமுறை இருக்குது பார்த்தீங்களா, நடைமுறை சிக்கல் நிறையா இருக்கிறதுனால ஒரு ஆண்டுக்கு முன்பே ஆரம்பிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெகுலர் பார்த்தீங்கன்னா 2027 2 கட்டமாக 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்க போகுது. சரி, ரைட், ஓகேங்க. அடுத்தது பார்க்கலாம். இன்றைக்கி நியூஸுன்றது ரொம்ப கம்மி தான். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. சரி, நம்ம பார்க்கலாம். வேறு இந்தங்க என்ன அப்படின்னா, பிரிட்டன் உச்சநீதிமன்றத்தில் நீதித்துறையின் சட்டப்பூர்வத்தன்மை பொது நம்பிக்கையினை பராமரித்தல் அப்படின்ற தலைப்பில் புதன்கிழமை வட்டமேசை மாநாடு நடைபெற்றிருக்கு. இதில் நம்ம இந்தியா சார்பாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் கலந்துக்கிட்டார். சரியா? அப்போ இது கேட்பாங்க, எங்கே இந்த வட்டமேசை மாநாடு நடந்துச்சு என்ன அப்படின்னா, பிரிட்டன் உச்சநீதிமன்றத்தில் நடந்திருக்கு வட்டமேசை மாநாடு. அதோடைய தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீதித்துறையின் சட்டப்பூர்வ தன்மை பொது நம்பிக்கையை பராமரித்தல். சரிங்களா? நீதித்துறையின் சட்டப்பூர்வ தன்மை பொது நம்பிக்கையை பராமரித்தல் அப்படின்ற டாபிக் கீழே நடந்திருக்கு. ரொம்ப முக்கியங்க. அப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் இதில் கலந்துருக்காரு. அதே மாதிரி ஓய்வூதியர் கூறும் தகவல்களை 48 மணி நேரத்திற்குள் அளிக்க வேண்டும் சொல்லிட்டு தமிழ்நாடு அரசுக்கு மாநில தகவல் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருக்காங்க. ரெகுலராக 30 நாளுக்குள்ளே கொடுக்கணும், இதுதான் ரூல்ஸ். ஆனால் ஓய்வூதியர்கள் கேட்டாங்க அப்படின்னா 48 மணி நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். சரிங்களா? கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் சார்ந்து எந்த கொஸ்டின் அப்டேட் ஆனாலும் நம்மளுக்கு உடனுக்குடனே கொஸ்டின் பேப்பரில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ ஓய்வூதியர்களுக்கு எத்தனை மணி நேரத்துக்குள்ளே அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா 48 மணி நேரத்துக்குள்ளே இன்ஃபர்மேஷன்ஸ் அளிக்கணும் அப்படின்னு சொல்லி மாநில தலைமை தேர்தல் ஆணையம் மாநில தகவல் ஆணையம் அறிவுறுத்தியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியிருக்காங்க. சரியா? அடுத்து இந்த ரயில் முன்பதிவில் 3.5 கோடி போலி கணக்குகளை IRCTC முடக்கியிருக்காங்க. ஏஐயை வச்சு நிறையா போலி கணக்குகள் உருவாயிருந்திருக்கு. சரி, நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இது தாங்க. அதாவது 16வது நிதி ஆணையத்தோட தலைவர் யார் அப்படின்னா அரவிந்த் பன்காரியா. சரியா? இவர் இப்போ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போய் மாநில வரி வருவாயை பற்றி பேசிகிட்ருக்காரு. அதில் எல்லா மாநிலங்களும் 50% வரி வருவாய் பகிர்வை அறிவுறுத்தியிருக்காங்களாம். நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையானது இதுதான். 16வது நிதி ஆணையத்தோட தலைவர் யார் அப்படின்னா அரவிந்த் பன்காரியா. அதே மாதிரி இது பாருங்கள், எந்த பேசிஸ் கீழே இந்த நிதி ஆணையம் அமைப்பாங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், ஸ்கூல் புக்லேயே இருக்குது. அரசமைப்பு சட்டப்பிரிவு 280 கீழ் 2023 டிசம்பர் 31 இந்த ஆணையம் அமைக்கப்பட்டுச்சு. சரியா? ஆனால் நடைமுறைக்கு வர்றது எப்போ அப்படின்னா 2026 ஏப்ரல் 1 5 ஆண்டுகளுக்கு நடைமுறையில் இருக்கும். சரியா? அது ரொம்ப முக்கியங்க. இந்த ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னா 2023. சரியா? நடைமுறைக்கு வர்ற ஆண்டு எப்போன்னா 2026. என்னது? 16வது நிதி ஆணையம் அரவிந்த் பன்காரியா தலைமையில். சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து இந்த போபால் விஷவாயு
சார்ந்த ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இந்த போபாலில் ஆலை கழிவுகள் வந்து இன்னும் நிறையா இருக்குது. அதை வந்து எரிக்கக்கூடாது இப்போதைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே எரிச்சிட்டாங்க நிறையா. இன்னும் வந்து ஒரு 30 டன் கழிவுகள் வந்து சோதனை அடிப்படையில் எரிக்கப்பட்டுருச்சு. மீத கழிவுகளை எரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. சும்மா இந்த மாதிரிலாம் கேஸ் போடக்கூடாது, சட்டுப்புட்டுன்னு இந்த வேலையை வந்து முடிங்க, திரும்ப போபால் விஷவாயு வழக்கை நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது 1984 டிசம்பர் 2-3 இந்த தேதிக்கு இரவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷவாயு கசிவு வந்து நடந்திருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எம்ஐசி, சரிங்களா, மிக்குன்னு சொல்லுவாங்க, எம்ஐசி. அது வந்து மெத்தில் ஐசோசைனேட் அப்படின்ற விஷவாயு தான் கசிஞ்சிருக்கு. ரொம்ப முக்கியம். எந்த ஆண்டு அப்படின்னா 1984. சரி, ரைட், ஓகேங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவோட பிரதமர் பேர் என்ன அப்படின்னா ஆண்டனி அல்பனீசி, சரிங்களா. இதையும் நான் வச்சுக்கோங்க, ஏன்னா இப்போ ரீசெண்டாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஆஸ்திரேலியாவோட துணை பிரதமர் ரிச்சர்டு மார்லஸ் வந்து மோடியை சந்திச்சிருக்காரு. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிரதமர் ரொம்ப முக்கியம். ஆஸ்திரேலியாவோட பிரதமர் பேர் ஆண்டனி அல்பனீசி, ரீசெண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக கேட்கலாம். அடுத்து பாருங்கள், வேறு அதுதாங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு பார்த்தா இந்த அடுத்து ரொம்ப முக்கியமானது. அதாவது 300 கோடியில் ரோபாட்டிக்ஸ் உதிரி பாகங்கள் ஆலை வந்து தொடங்கப்பட்டிருக்கு. எங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டை சிப்காட்டு தொழிற்சாலையில், சரியா, ரொம்ப முக்கியமானது. அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் தொழிற்சாலையில் 300 கோடியில் ரோபாட்டிக் உதிரி பாகங்களோட ஆலை வந்து துவங்கியிருக்காங்க. துவங்கின நிறுவனம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜெர்மன் நாட்டை சேர்ந்த அஜைல் ரோபாட்டிக்ஸ், சரியா, ரொம்ப முக்கியமானதுங்க. கேட்கலாம், ஏன்னா ஏஐ சார்ந்த இன்ஃபர்மேஷன் நம்ம இப்போ அடிக்கடி பார்க்குறோம். ரோபாட்டிக் உதிரி பாகங்கள் தொழிற்சாலைங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டுக்கோட்டை. சரி, ரைட், இன்றைக்கி முக்கியமான நியூஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோங்க. ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது போக நம்ம டெலகிராம் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இருக்குது, நீங்கள் போய் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறையா பேர் இந்த தமிழ் ஓல்டு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க இல்லைங்களா, அந்த நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்ததோடு இருந்துச்சு, அது கேட்டிருந்தீங்க. அதுக்கான பிடிஎஃப் வந்து உங்களுக்கு 9ஆம் தேதி திங்கட்கிழமை வந்து பதிவேற்றுறேன், அதில் அப்லோட் பண்ணிடுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடியே வந்து 9ஆம் தேதிக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாருமே நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. நன்றி.